இது பெரியார் அரசு மருத்துவமனை. இதில் 5 மாடி கட்டிடங்கள் இருக்கிறது. இங்கே எல்லா விதமான சிறப்பான சிகிச்சைகள் தரப்படுகிறது. சித்த வைத்தியம் கூட இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, யுனானி இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து சமீபத்தில் கூட சில இதெல்லாம் வாங்கிட்டு போனேன். இந்த நம்ம எப்படி ஜிஹெச் இருக்குதோ, ஸ்டான்லி இருக்குதோ, கேஎம்சி என்று சொல்லக்கூடிய கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குதோ, அதுபோல் இந்த வட சென்னையில், அதுவும் இந்த கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை. பலர் வருகிறார்கள். சிறப்பான சிகிச்சை, அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது, ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கை, மறுபக்கம் மருத்துவம். இது வேற திசை, அது வேற திசை. இது கிழக்குன்னா அது வடக்கு, இது மேற்குன்னா இது தெற்கு, அது வட துருவம்னா இது தென் துருவம். ஆனாலும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் இங்கே போகிறார்கள் மருத்துவமனைக்கு. ஏனென்றால் வேறு வழியே இல்லை. உயிர் என்று வரும்பொழுது, சிகிச்சை என்று வரும்பொழுது, நோய் என்று வரும்பொழுது அவர்கள் வரக்கூடிய ஒரே இடம் இங்கே தான், எல்லா மருத்துவமனைக்கும் தான். ஆனால் கோயிலுக்கு வழிபடுவதற்கு மட்டுமே ஒரு நம்பிக்கையுடன் செல்வார்கள். அதைவிட சிறந்த நம்பிக்கை இங்கு தான். அது வெறும் நம்பிக்கை தான். இது உண்மையான நம்பிக்கை. நன்றாக நமக்கு மருத்துவம் வசதி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் என்பது தான். அதனால்தான் இங்கே வந்து சற்று நேரம் நின்று இதை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக. மருத்துவம் தான் உலகத்திலேயே எல்லா நாடுகளிலுமே டாக்டர் படித்தவர்கள் இன்றைக்கு அதுக்காகத்தான் அந்த நீட் எக்ஸாம் வைத்து மக்களை ரொம்ப தொல்லை செய்கிறார்கள். ஆனால் இதையே ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு நீட் என்பதே இல்லை, எல்லோரும் படித்துருவார்கள். போலி டாக்டர்களும் நாட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த கம்பவுண்டராக இருந்து சிகிச்சை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். லைசன்ஸ் அவர்களிடம் இருக்காது. எம்பிபிஎஸ் படித்தவர்கள், அதிலும் சர்ஜரி பண்ணக்கூடியவர்கள், இன்னும் எத்தனையோ விதமான நோய்களுக்கான மருத்துவ வசதி இங்கே கிடைக்கிறது. ஆதலினால்தான் எல்லோரும் அதிகமாக கோயிலுக்கு செல்வது சிலர் தான். ஆனால் இதுபோல் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் தான் மிக மிக அதிகம். பலரும் தமிழ்நாட்டில் இருப்பவர் மட்டுமல்ல, வேறு எங்கெங்கெல்லாம் இங்கே வருகிறார்களோ அவர்களுக்கு இலவச சிகிச்சை தான் தமிழக அரசு மிக சிறப்பாக இந்த மருத்துவ வசதி தருகிறது. அவர்களுக்கு எனது மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கத்தோடு பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.